ஸோ இப்போ பிக் பாஸ் இருக்கட்டும், ஓகே என்னதான் இருந்தாலும் உங்க ஃப்ரெண்டு கமருதீன் இருக்கட்டும், அது இருக்கும். இந்த பிக் பாஸ்ல யார் நல்லா விளையாடுறான்னு நினைக்கிறீங்க? இவங்க நல்லா விளையாடுறாங்க, இவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க, இவங்க விளையாடுறதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னா யாருன்னு? சாண்ட்ரா நல்லா விளையாடுறாங்க. அதே மாதிரி வினோத் நல்லா எல்லா விதத்துலயுமே அவர் நல்லா இருக்காரு. ஸோ பிக் பாஸுமே நிறைய இடங்கள்ல திட்டுறாரு. ஸோ அதான் டாஸ்க ஃபன்னா எடுத்துட்டு போங்க, ஏன் இப்படி போட்டு இந்த அளவுக்கு இது பண்றீங்க, லேர்ன் டு டேக் அ ஜோக் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ குரல் மாத்தி எல்லாம் பேசினாரு. ஏன்னா கண்டஸ்டன்ட் ஒண்ணு ஒரு புக் கொடுத்த உடனே அவங்க வாசிக்கும் போது இது எதுக்குமா பிக் பாஸ், இது எதுக்கு பிக் பாஸ் கொடுத்திருக்காரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அதையுமே ஒரு ட்ரிகர் பண்ணி ஒரு தவறான ஒரு இதுலதான் கொண்டு போறாங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, கத்திட்டே இருக்கீங்கன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு உள்ள. இப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில எங்க போகும் இந்த பிக் பாஸ், எதை நோக்கி போகும் நினைக்கிறீங்க? அது இப்போ இது எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த வீக்கெண்ட் வந்து சார் திருப்பி கேட்பாரு. கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் இருந்தது. திருப்பி இப்போ இன்னைக்கு திடீர்னு ஒரு கேவஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ திருப்பி சார் சொல்லி கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கம்மி பண்ண மாதிரியே தெரியல. இப்போ வந்துட்டு லாஸ்ட் வீக் எல்லாருமே திட்டி முடிச்சிருக்கிறாங்க. சடனா பேசவே பேசாத விக்கல் விக்ரம் அவர்கள் திடீர்னு ஒரு ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிச்சிட்டாரு, ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரு கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது திருப்பி அது இப்பதான் வந்து ஒருத்தவங்களோட கேரக்டரை வெளியே வருது. இவ்வளவு நாள் வந்து ஃபேஸ் போட்டு மாஸ்க் போட்டு தான் உட்காந்துருந்தாங்க. கமருதீன், வினோத் அண்ணன், பாரு, இவங்க 3 பேர் மட்டும்தான் டிரான்ஸ்பரண்டா இருந்தாங்க. சபரி கூட இப்பதான் அவரோட ஒண்ணுமே வந்து வெளியே வருது.